இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 25ஆம் தேதி மே மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை இந்த அதிகாலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போமாயிருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாசலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்று ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் நித்தமும் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அன்று இஸ்ரவேல் ஜனங்களை அந்த வனாந்தரத்திலே எப்படியாக நடத்தி வந்தார், எகிப்து தேசத்திலே இருந்த ஜனங்களை எப்படியாக சுகந்த சமுத்திரத்தின் ஊடாக அவர்களை நடத்தி வனாந்தரத்திலே நடத்தி வந்த அதே ஜீவன் உள்ள தேவன்தான் இன்றும் நம்மோடு இந்த நாட்களை கூட இருந்து நடத்த வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் நித்தமும் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற வறட்சி காலங்கள், ஆவிக்குரிய வறட்சி காலங்கள், அது மட்டுமல்ல மாமிசத்திலே வருகிற வறட்சியான காலங்கள், இப்படியான காலங்களிலே அவர் என்ன செய்வாராம், நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்குகிற தேவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறாராம். அப்படியானால் எப்படியாக அந்த ஆத்மாவை திருப்தியாக்குவார் என்று பார்க்கிற வேளையிலே தன்னுடைய வார்த்தையினாலே, தன்னுடைய அபிஷேகத்தினாலே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னுமா இந்த நாட்களிலே ஆறுதலின் வார்த்தைகளினாலே அவர் இந்த நாட்களிலே நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்குகிற தேவனாயிருக்கிறவர் மட்டுமல்ல, நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக இந்த நாட்களிலே மாற்றுவாராம். அருமையான பிள்ளைகளே, எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறது என்றால் எலும்புகளுக்குள்ளே மச்சை என்று சொல்லப்படுகிற ஒரு வகையான ஒரு திரவம் இந்த நாட்களில் இருக்கிறது. அப்படியானால் அந்த எலும்புகளுக்குள்ளே இருக்கிற அந்த திரவங்களை அவர் என்ன செய்வாராம், அதை இந்த நாட்களிலே அதாவது அதனுடைய தன்மை இழங்காதபடி இந்த நாட்களிலே அதுக்கு பலத்தை கொடுத்து எலும்புகளை பராமரிக்கும்படியாக, எலும்புகள் பலனடையும்படியாக தேவன் இந்த நாட்களிலே அதை நினமுள்ளதாக இந்த நாட்களை மாற்றுகிறது மட்டுமல்ல, நீர்ப்பாசலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீருட்டைப் போலவும் மாற்றுகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார். அருமை பிள்ளைகளே, இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மை நடத்துவாராயிருந்தால் நாங்கள் நீர்ப்பாசலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இந்த நாட்களிலே மாறுகிறவர்களாய் இந்த நாட்களிலே இருப்போம் என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு கற்றுத்தருகிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அவரை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராக இருக்கிற வேளையிலே வேதம் தெளிவாக சொல்லுகிறது, The Lord will guide you always. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, The Lord, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய தேவன் நம்மை இங்கே நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஒரு மனுஷன் நடத்துகிற பிரகாரம் தேவன் நடத்துவதல்ல. அவருடைய திட்டங்கள், அவருடைய நினைவுகள், அவருடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே வித்தியாசமாக இந்த நாட்களில் இருப்பதனால் அவர் இன்றைய நாட்களிலே நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு இவ்வளவு ஆண்டுகளாக என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய ஊழியத்தையும் இந்த நாட்களை நடத்தி வருகிற தேவன் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற உங்களுக்குள்ளே ஒரு ஆசீர்வாதத்தை தந்து உங்களை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் குடும்பமாக இந்த நாட்களிலே இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே அந்த ஆசீர்வாதங்கள் பெருகும்படியாக தேவன் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இந்த நாட்களிலே தேவன் உங்களை நித்தமும் வழி நடத்துவார் என்று இந்த நாட்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். இந்த வாக்குத்தத்தங்களை கேளுங்கள், ஆண்டவருடைய சமூகத்திலே வாருங்கள். அவர் உங்களை நித்தமும் வழி நடத்த காக்க வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு வந்திருக்கிறது. ஆனாலும் இந்த உலகத்திலே என்ன காரியங்கள் நடந்தாலும் கர்த்தரை நேசிக்கிற வேளையிலே அவர் உன்னையும் உன்னுடைய பிள்ளைகளையும் உன்னுடைய குடும்பத்தையும் அவர் நடத்துவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்களூடாக உங்களை நாங்கள் சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று மீட்பெரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த அதிகாலை வேளையிலே நாங்கள் உங்களை இந்த நாட்களிலே ஜெபத்தோடு வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள்.
தேவனிடத்திலே திரும்புங்கள், வார்த்தையிலே நிலைத்திருங்கள், உங்களுடைய வாழ்க்கையை வார்த்தையிலே கட்டுங்கள். அப்பொழுது தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருந்து எல்லா பொல்லாப்புக்கும் நீக்கி பார்த்து பதிலெடுத்தும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.